அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 36 மெய் உணர்தல். மெய் உணர்தல் என்றால் பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங்களால் அன்றி உண்மையாக உணர்தல். தத்துவ ஞானம் என்பர். பிறப்பிற்கு காரணமான அவித்தை சந்தேகமின்றி முக்திக்கு காரணமான ஞானம் பெற்று ஒரு நிலையில் இருத்தலே மெய் உணர்தல் என்று பொருள்படும். 351வது குறள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளாம் மானா பிறப்பு. மெய்ப்பொருள் அல்லாதவற்றை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். மெய்ப்பொருள் அல்லாதவற்றை மெய்ப்பொருள் என்று நினைப்பது திரிபு அறிவு. சந்தேகம் இருந்து அதை தவறாக புரிந்து கொண்டால் மிக கடினம். எனவே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறவிக்கு காரணம் மயக்கம் அவித்தை தான் என்று விளக்குகிறார். நாம் செய்யும் நல்வினை தீவினை இரண்டும் அதன் பலனை அனுபவிக்க கட்டாயம் பிறப்பெடுக்க வேண்டும். எனவே தவறாக புரிந்து கொள்ளாமல் தெளிவாக சரியானதை உண்மையாக உணர வேண்டும். விபரீத உணர்வு அறிவுக்கு மயக்கத்தை தரும் நூல்களினாலும் அதன் கொள்கையாலும் வரும். அதனால் பிறவி மறுபடியும் வரும். இக்குறளால் பிறப்பிற்கு முதல் காரணம் அவித்தை என்பது கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.